வெல்கம் டு ஹேடே சம்திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரிஸ்ட் வாட்சஸ் பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரிஸ்ட் வாட்ச் நம்ம எல்லாமே இந்த கையில கட்டுவோம்ல, அதுதான் இந்த ரிஸ்ட் வாட்ச். அதான் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ரிஸ்ட் வாட்ச்ல நமக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து எதுக்கு வந்து கிரியேட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வியர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்ப இவ்வளவு கேஷுவலா வியர் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வால் கிளாக் இல்ல, ரிஸ்ட் வாட்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரிஸ்ட் வாட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1868ல தான் வந்து இன்வென்ட் பண்ணாங்க ரிஸ்ட் வாட்சஸை. பட்டேக் பிலிப் அப்படின்ற ஒரு வாட்ச் மேனுஃபேக்சரர் கம்பெனி தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இன்வென்ட் பண்ணாங்க. ஓகே, 1868ல. இந்த ஃபர்ஸ்ட் ரிஸ்ட் வாட்ச் வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வியர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து முழுக்க முழுக்க வந்து உமன்ஸுக்கு மட்டும்தான் வந்து ரிஸ்ட் வாட்சஸ் வந்து வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, மென்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தயாரிக்கல. அதாவது என்ன சொல்றது, வாட்ச் வந்து மென்ஸ் வந்து கட்டணும் அப்படின்ற வந்து ஒரு ட்ரெடிஷன்ஸ் வந்து இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து உமன்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரிஸ்ட் வாட்ச் வந்து போடணும், அவங்க வந்து வியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை வந்து கண்டே பிடிச்சாங்க. இது எதனால அப்படின்னா, உமன்ஸ் வந்து நிறைய அந்த அலங்கார பொருட்கள் அதெல்லாம் வந்து அவங்க வேர் பண்ணிக்குவாங்க, நிறைய ஆக்சசரிஸ் அவங்க எல்லாம் வேர் பண்ணிக்குவாங்கல்ல. அதே நோக்கத்தோட இப்ப இந்த பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணுவாங்க தெரியுமா, கையில அந்த கையில வந்து பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணுவாங்கல்ல, அந்த அத ஒரு ஃபேஷனா வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிரேஸ்லெட்ஸ்ல உள்ள செயின்ஸ்ல இந்த வாட்சை வந்து கனெக்ட் பண்ணி அப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணாங்க, உமன்ஸ் வந்து வியர் பண்றதுக்காக மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் யார் வந்து இது வியர் பண்ணாங்க அப்படின்னா குயின் எலிசபெத் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் எலிசபெத் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் இந்த வாட்சை வந்து ரிஸ்ட் வாட்சை வந்து வியர் பண்ணதுல அவங்க தான் வந்து முதல் பெண்மணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, அப்புறம் எதுக்கு வந்து இப்போ வந்து எல்லா மேல்ஸும் வந்து இப்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து உமன்ஸுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரிஸ்ட் வாட்சஸ் வந்து மேட் பண்ணாங்கன்னு சொன்னல. இதே வந்து காலப்போக்குல பாக்கெட் வாட்ச் அப்படின்னு வந்து ஒரு கிரியேட் பண்ணாங்க. பாக்கெட் வாட்சஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ரிஸ்ட் வாட்ச் மாதிரி கையில கட்டுறது கிடையாது, அதுக்கு பதிலா வந்து வெறும் ஹெட் மட்டும் இருக்கும், அது வந்து செயினோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அது வந்து நம்ம பாக்கெட்ல வந்து வச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் வந்து பாக்கெட் வாட்ச் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மென்ஸ் வந்து உமன்ஸுக்கும் முன்னாடி வந்து பாக்கெட் வாட்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேண்ட்ல வந்து போட்டு அவங்க பாக்கெட்ல வந்து அந்த வாட்சஸ் வந்து போட்டு எடுத்து டைம் பாத்துக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அந்த வாட்சஸ் வந்து இருந்துச்சு. இந்த பாக்கெட் வாட்சஸ் ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 அதாவது என்ன சொல்றது, பிலிப் ஹெலன் அப்படின்றவங்க தான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட் வந்து பண்ணாங்க. எந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1504 to 1508 அந்த காலகட்டங்கள்ல தான் பாக்கெட் வாட்சஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து முதல்ல இருந்தே இருக்கு, அதுதான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரிஸ்ட் வாட்சஸ் மட்டும்தான் மென் இல்லாம உமன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த பாக்கெட் வாட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜீன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஜீன்ஸ்ல வந்து டைனி பாக்கெட்ஸ் இருக்கும்ல, பாக்கெட்டுக்கு மேல இன்னொரு ஒரு பாக்கெட், அந்த பாக்கெட்ல தான் வந்து இந்த பாக்கெட் வாட்சஸ் வந்து வச்சுக்குவாங்களாம். செயினோட வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க, நம்மளோட பக்கிள்ஸ்ல கூட அதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காலப்போக்குல இது வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்க வந்து முடியல, இது ரொம்ப வந்து டைம் இதாவது, அதுவும் இல்லாம யார் அவ்வளோ இதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சில நேரத்துல மறந்து வச்சுட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுக்காக தான் முதலாம் உலக போர் அந்த காலகட்டங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மென்ஸுக்கும் வந்து ரிஸ்ட் வாட்சஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து உமன்ஸுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. பட் மென்ஸுக்கு இந்த முதலாம் உலக போர் காலகட்டங்கள்ல தான். முதலாம் உலக போர் காலகட்டம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்ப உள்ள அங்க சோல்ஜர்ஸ் அந்த மிலிட்டரியில அந்த அவங்க வந்து வாருக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த வார்ல வந்து இவங்க இந்த முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பாக்கெட் வாட்சை எடுத்து டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷின்ஸை வந்து முடிக்கிறது, அது வந்து ரொம்ப வந்து சிரமமா இருந்துச்சு. பட் இப்போ இந்த ரிஸ்ட் வாட்ச் வந்து கட்டினதுனால ஈஸியா வந்து அவங்களால செக் பண்ணிக்க முடியும் டைம், அவங்க மிஷின் வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அது வந்து இன்னும் வந்து பாப்புலர் ஆச்சு, அதாவது ரிஸ்ட் வாட்சஸ் வந்து மென்ஸ் வந்து கட்டுறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஸ்ட் வாட்சஸ் வந்து என்ன சொல்றதுன்னா அவ்வளோ ஒன்றும் இதா வந்து இல்ல, சும்மா சாதாரணமா வந்து ஸ்ட்ராப் வச்சுதான் வந்து கட்டிட்டு அவங்க வந்து வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. போக போக தான் அதோட பிராண்டு அதோட தனித்துவமே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் அந்த மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாட்சஸ் வந்து வியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது காலப்போக்கில் இன்னும் வந்து அட்வான்ஸ்டாவும் போச்சு. ஓகே,
நெக்ஸ்ட் 1826ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அட்வான்ஸ்டா வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் அப்படின்னு வந்து ஒன்னு வந்து கிரியேட் பண்ணாங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் சாதாரணமா வரலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து விற்பனை செய்யறதுக்கே வந்து அவங்க ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா ஒரு பவுல்ல வந்து பவுல் ஃபுல்லா வந்து தண்ணியை வந்து நிரப்பிக்கிட்டு அந்த அவங்க வாட்ச் வந்து செல் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வாட்ச் வந்து டெஸ்ட் பண்ணுங்க, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் உங்களுக்கு அப்படிதான் வந்து அதை வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. இப்ப மாதிரி கிடையாது. அது வந்து அப்ப அந்த காலகட்டங்கள்ல இப்படி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அப்ப அந்த கஸ்டமர்ஸும் வந்து ஈஸியா வந்து இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் வாட்ச் கட்டுறது போது பண்ற வந்து ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ரைட் ஹேண்ட்ல சில நேரத்துல கட்டுவோம், லெஃப்ட் ஹேண்ட்லயும் கட்டுவோம். ஓகே, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ரைட் ஹேண்டரா நீங்க அதை வந்து எப்படி வந்து கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க வந்து ரைட் ஹேண்டரா இருக்கீங்க, எல்லாத்துக்குமே நீங்க ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க வாட்சை வந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கட்டணும். இப்ப நீங்க லெஃப்ட் ஹேண்டரா இருக்கீங்க, எல்லாத்துக்குமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க வாட்சை வந்து நீங்க ரைட் ஹேண்ட்ல தான் கட்டணும். இது நான் வந்து ஏன் சொல்றேன்னா, இப்ப வந்து நீங்க ரைட் ஹேண்டரா இருக்கீங்க, அதனால நீங்க ரைட் ஹேண்டர்ல கட்டினீங்க அப்படின்னா நீங்க எல்லா சர்ஃபேஸ்லயுமே உங்க கையை வந்து வைப்பீங்க. அதனால அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்க வாட்ச் வந்து ஈஸியா வந்து ஸ்கிராச் ஆகும், உங்க ஸ்ட்ராப் வந்து சீக்கிரமா வந்து உங்க ஸ்ட்ராப் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகும். பட் இப்போ நீங்க வந்து ரைட் ஹேண்டா இருந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல இது பண்ணீங்கன்னா உங்க வாட்சுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாம அது பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு தான் வச்சிட்டு இருப்பீங்க. எந்த நேரத்துக்கும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க. இதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுமே தவிர, இது வந்து நம்ம ஒரு வந்து ஃபேஷனுக்காக இந்த மாத்தி இந்த கையில கட்டுறது இந்த கையில கட்டுறது அப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து இதை வந்து கட்டக்கூடாது. அது கட்டக்கூடாதுன்னு இல்லை, இது வந்து கொஞ்சம் சேஃப் வந்து, அதாவது வாட்சுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து வாட்சஸ் வந்து வெறும் டைம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம அதுலயே வந்து என்ன சொல்றது, வீடியோ எடுக்கிறது, கால் பண்றது, நிறைய இமேஜஸ், நிறைய போட்டோஸ் பாக்குறதுன்னு இப்ப ஏன் பே பண்றது முத கொண்டு இப்போ வாட்ச்ல வந்து அவ்வளோ வந்து இப்போ வந்து அட்வான்ஸ்டா வந்து மாறிடுச்சு. ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்ச் வந்து யாருக்காக வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா முதல்ல வந்து பெண்களுக்காக மட்டும்தான் வாட்ச் வந்து உருவாக்குனாங்க. ஓகே ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து அவ்வளவுதான். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இல்ல, ஜென்ரலான டாபிக்ஸ் இல்ல, காமனான டாபிக்ஸ் இல்ல, மிஸ்டேக்கான டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. Until then, signing off with Sadish Shah. Thank you.